மதுபான கடைகளை நடத்தும் தமிழக அரசுதான் அக்கடைகளை மூட வேண்டும் என்றும் இதில் மத்திய அரசிற்கு தொடர்பு இல்லை என்றும் பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு மாநிலம் தான் முடிவெடுக்கணும், மதுவை விற்கலாமா வேண்டாமா, அது கடையை மூடலாமா வேண்டாமா, எவ்வளோ கடையை மூடலாம் எப்படின்னு. இப்போ குஜராத் எடுத்துக்கங்க. அப்போ மோடி அவர்கள் அங்கே குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் கொண்டு வந்து அந்த சட்டம் கொண்டு வந்தார், அமல்படுத்திட்டு இருக்காங்க. நிதிஷ்குமார் இதில் பீகாரில் கொண்டு வந்திருக்கிறாரு, நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அங்கே ஒவ்வொரு மாநிலமும் அது முடிவெடுக்க தகுதி அதிகாரம் எல்லாம் இருக்கு அதில். அதனால் ஏதாவது ஒரு அரசாங்கம் மதுவில் தான் நாங்கள் அரசாங்கத்தை எங்களால் நடத்த முடியும் என்று சொல்வதெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசாங்கமாக தான் இருக்கும். கையால் ஆகாத அரசாங்கம் தான் சொல்லுவாங்க. மது விற்பனை இல்லாம எங்களால நிர்வாகம் நடத்த முடியாது, அந்த நிதி வந்தா தான் எங்களால் நிர்வாகம் செய்ய முடியும் சொல்றதுன்னா கையால் ஆகாத அரசாங்கம் தான் அப்படி சொல்லும். மதுவிலக்கு பற்றி சீரிய சிறுத்தை முதலமைச்சரை சந்தித்ததும் சிறுத்து போய்விட்டதாக திருமாவளவன் குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சென்னை கமலாலயத்தில் பேட்டியளித்த அவர், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேசிய மதுவிலக்கு கொள்கை பற்றி பேசுவது ஏன் என கேள்வி எழுப்பினார். தேசிய மது கொள்கை வேணுமா, தேசிய குடிப்பதற்கு ஒரு கொள்கை வேணுமா, ஆக தேசிய படிப்பதற்கு ஒரு கொள்கை கொடுக்கும்போது அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னீங்க. தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. இப்போ தேசிய மது கொள்கை கொடுத்தா மட்டும் உடனே ஒத்துக்குவீர்களா? உடனே உங்களோட மாநில உரிமைகள் எங்கே போகிறது, மாநில சுயாட்சி எங்கே போகிறது? தலைவர் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் ஸ்டாலினை பார்த்துவிட்டு வந்த உடனேயே சிரித்து போய்விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை மேடையில் வைத்துக் கொண்டு மதுவிலக்கை எப்படி பேச போகிறீர்கள்? என்ன கண்டனத்தை நீங்கள் தெரிவிக்க போகிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழக சாயலில் இன்னொரு அரசியல் கட்சி தேவையில்லை. நாங்க ஒருவேளை தம்பி விஜய் வேற மாதிரி போவாரோ பயணிப்பாரோ நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு கொள்கை அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும் இருமொழி கொள்கை. ஆக உங்களின் வியாபாரத்திற்கு பல மொழி தேவை, ஆனால் மக்களின் படிப்பிற்கு பல மொழி தேவையில்லை. இது ரொம்ப அப்பட்டமா. முறையாக அழைப்பு விடுத்தால் விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்பது பற்றி மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். உளுந்தூர்பேட்டையில் அதிமுக நிர்வாகி இல்ல திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முறையாக அழைப்பு வந்தால் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவு அறிவிக்கும். சென்னையில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் பேசிய அமைச்சர் துரைமுருகன், அமெரிக்காவில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு மற்றும் மரியாதையை பார்த்தபோது தாம் அழுததாக கூறினார். தலைவர்களே, என்னை விட நீங்கள் இறைவன் தான். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கிற பேர் புகழ் அவ்வளவும் எங்கேயோ போயிருக்கிறீர்கள். நேற்றைக்கு நீங்கள் பார்த்தேன், அமெரிக்கா நாட்டில் லாஸ் ஏஞ்சல் நகரத்திலும் மற்ற கலிபோர்னியாவிலும் நீங்கள் போகிற பொழுது அங்குள்ள தமிழர்கள் உங்களை வாழ்த்திய வாழ்த்து, தொழிலதிபர்கள் உங்கள் காட்டிய அன்பு, அங்கு நான் ஒரு திராவிடன், பிற்படுத்தப்பட்டவன், பேக்வர்ட் என்று சொல்லாமல் நிமிர்ந்து நின்று தமிழ்நாட்டின் பெருமையை உயர்த்திவிட்டு வந்திருக்கிறீர்கள். அந்த காட்சியை நான் கோபாலபுரத்து விசுவாசி என்பது உங்களுக்கு தெரியும். நான் அழுதேன். என் தலைவர் மட்டும் இன்றைக்கு இருந்திருந்தால் எப்படி மகிழ்ச்சி அடைந்து இருப்பார் என்று எனக்கு தெரியும். எனவே நான் தளபதி கொண்டு சொல்கிறேன், நீங்கள் தான் எங்களுடைய ரட்சகர், நீங்கள் தான் திமுக கழகத்தினுடைய கர்த்தா, நீங்கள் தான் தமிழனுடைய தலையெழுத்தை மாற்றாமல் பாதுகாக்க வேண்டியவர். எங்களுக்கு எல்லாம் நீங்களாக இருக்கிறீர்கள்.